டிடிவிக்கு எதிரான அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. இது எதுக்கான சமிக்ஞை? இது வெளியில் அந்த நேரத்தினால தான் இந்த சம்பவம் முக்கியத்துவம் பெறுது. இந்த வழக்கு போட்ட போது ஒருங்கிணைப்பாளர் முறையில் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் முறையில் எடப்பாடி சேர்ந்து போட்ட வழக்கு. அதை இப்போ தொடர்ந்து நடத்த முடியாது. ஓபிஎஸ்ட்டு பேர் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கப்பான்னு எடப்பாடியும் கேட்க மாட்டார். அவர் நீட் இடத்துல கையெழுத்து போடுற மனநிலை இன்றைக்கி ஓபிஎஸும் கிடையாது. ஸோ இப்படி ஒரு சட்ட சிக்கல், டெக்னிக்கல் இஷ்யூ அது. ப்ளஸ் ஒரு அணியில் சேர்ந்துட்டோம், நம்ம அறிவிக்கிறோமோ இல்லையா அவர் இந்தியாவில் இருக்கிறார், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார். அவர் அரசியல்வாதி தானே. இப்போ போயிட்டு நீ கரை வேட்டி கட்டாத, அம்மா படத்தை வைக்காதன்னா யார் கேட்பா? கோர்ட்டுக்கு போனால் கூட நிற்காது. வழக்கும் பல வருஷங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் தீர்ப்பும் வரப்போகிறது இல்லை. தேவையில்லாமல் சீண்டி பார்க்க வேண்டாம்னு நினச்சிருப்பார். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இறங்கி வர்றது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கும் அப்படியே ஓபிஎஸ் நினைச்சு ஏதோ அப்படி திருப்பி கெத்த காட்டணும், அவர் திருப்பி மேலே இருப்பாரு போற. கொஞ்சம் வாய வச்சுட்டு நம்ம சொல்றதுனாலதான் ஏற போறாரு. தயவு செய்து அதை சொல்லாதீங்க. அந்த கட்சி நல்லா இருக்கும்னா கொஞ்சம் பேசாம இருங்க. நான் ஏதோ காமெடியா சொல்ற நினைக்க வேண்டாம். நான் ஒரு தடவையும் சொல்லுவேன், இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இருக்கணும் ஜெயலலிதா சொன்னதை ஒரு துளியாவது நீங்க காதுல கேட்டுறீங்கன்னா அதை அமல்படுத்த நினைச்சீங்கன்னா சுயநலத்தை தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மையாக நடந்துக்கங்கன்னு நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பேட்டிகள் மூலமாக தான். அது சசிகலாவாகட்டும், தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், கேசி பழனிசாமி வரைக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்து நான் சொல்கிற வார்த்தை. பெருந்தன்மையை முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்து பேசலைன்னா இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலங்கிறது கேள்விக்குறிதான். அப்போ பெருந்தன்மைன்னு வரும்போது இவர் இறங்கி வந்தார், 4 ஸ்டெப் இறங்கினார், அவர் 2 ஸ்டெப் தான் இறங்கினார்னு இப்படி ஒப்பிடலாம் தேவையில்லை. அது அர்த்தமற்றதும் இல்ல. இந்த பெருந்தன்மை அப்படியே வளையம் அடுத்தடுத்து எல்லாருக்கும் இன்னொரு சொல்றோமா, இவர் இந்த பெருந்தன்மையா நீங்க நினைச்சா நானும் மறுக்க முடியல. பெருந்தன்மை தான். இந்த பெருந்தன்மையை காட்டுறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையை காட்டினார். என்ன தெரியுமா சொன்னார்? நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு அறிவிச்சார். புரியுதுங்களா? 10 தடவை சொல்லிட்டாரு. அவருக்கு அண்ணன் வலிக்க சொல்றாரு. எடப்பாடி தான் கண்டுக்கல. அதோட ஒருத்தர் என்னங்க இறங்கி வரணும்? இன்னும் சொல்ல போனா படித்தே விட்டானையான்னு சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உடைய வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை. தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயார்னு இறங்கி வந்தார். இப்ப அவருக்கு பவர், ஒரு நிமிஷம் இருங்க, பவர் இருக்கா இல்லையா? அந்த பவர் இல்லாத ஓபிஎஸ் தான் பலாப்பழங்கிற ஒரு சின்னத்தை தூக்கி காமிச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு அந்த தேர்தலில். அந்த தொகுதியில இரட்டைகளை கையில் வைத்திருக்கிற ஆளுமை மிக்க எடப்பாடி டெபாசிட் இழந்தார். ஆமாவா இல்லையா? ஸோ ஓபிஎஸ் சும்மா சாதாரணமாக நினைக்க வேண்டாம். யாரையுமே 4 ஓட்டு தான் வச்சிருக்கிறார் ஓபிஎஸ். அந்த 4 ஓட்டு உங்களுக்கு வேணாமா சொல்லுங்க. அதே போலதான் தினகரனும் கூட இந்த அதிமுகவினுடைய அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையணும், ஓரணியில் இருக்கணும், அதற்கு நான் எதற்கும் தயார், இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் தயார்னு அவரும் அறிவிச்சிருக்கிறார். 26 சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி. எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க? எடப்பாடியோட பயத்தை போக்குறதுக்கு. கொஞ்சம் நடுங்காம நில்லையா, நாங்கெல்லாம் வரல போட்டிக்குன்னு சொல்றது தான் கிராமத்து பாஷையில நான் சொல்றேன். இது அப்போ அவங்க இறங்கி வந்துட்டாரு, தினகரன் என்ன படுத்துட்டாரு இப்படி அப்படிலாம் விமர்சிக்கலாம். ஆனா உண்மை என்ன? ஒன்னா இருக்கணும்னா எல்லாரும் சிலதை விட்டு கொடுக்கணும்.